Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today now going to start with new exercise number 7.3. So, இதில் வந்து ஃபேக்டர் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டிட்டர்மெண்ட்டில் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டிட்டர்மெண்ட் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபேக்டர் மெத்தட்னா என்ன தெரியுமா? அப்ளிகேஷன் ஆஃப் ரிமைண்டர் தியரம் டு டிட்டர்மெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ரிமைண்டர் தியரம் ஆல்ரெடி உங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க ரிமைண்டர் தியரம். அதை வந்து இந்த டிட்டர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தியரம் if each element of a determinant delta தெரியுங்க is polynomial in x and if delta vanishes for x equal to a then x minus a is a factor of the determinant. ஓகேங்களா. இப்போ டிட்டர்மெண்ட் இருக்குனாக்கா டிட்டர்மெண்ட்டில் எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு அப்ளை பண்ணும்போது அந்த டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆயிடுச்சுனாக்கா இப்போ எக்ஸ் மைனஸ் என்றது அந்த ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இஃப் எம் இஸ் தி difference between the degree of the product of the factors and the degree of the product of the leading dynamic elements. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்ளை பண்ணிங்க எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கனாக்கா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அண்ட் தி டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் கிளியராக. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுனாக்கா so the other symmetric factor is a constant k. ஓகேங்களா. இப்போ எம்மோட வேல்யூ 0 1 2 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ 3 வேல்யூஸ் இருக்கும் எம்மோட வேல்யூஸ். எம்மோட வேல்யூ 0 வந்துச்சுனாக்கா அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் கான்ஸ்டன்ட் k. நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ இஸ் 1, m வேல்யூ இஸ் 1, தென் தி அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் k இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ வந்து 2 வந்துச்சுனாக்கா தென் தி அதர் ஃபேக்டர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. அவ்வளோதான். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன பண்ண போகிறோம்னாக்கா ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ஏதாவது ஷோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவர் ஷோ பண்ணும்போது அந்த டிட்டர்மெண்ட் என்ன பண்ண இந்த ரெமெடி தியரம் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ரெமெடி தியரம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அசியூம் பண்ணிங்க எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபேக்டராக இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஃபேக்டராக இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு பி வந்து ஃபேக்டராக இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் சி ஃபேக்டராக இருக்கலாம். அப்போ அதை அப்ளை பண்ணிட்ட பிறகு அந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சுனாக்கா அந்த நீங்கள் என்ன சப்ஷன் பண்ணீங்களோ அது வந்து ஃபேக்டர் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் அதர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த எம்மோட வேல்யூ. எம்மோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுனாக்கா இந்த அதர் ஃபேக்டர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் கான்ஸ்டன்ட் கே. எம்மோட வேல்யூ 1 இருந்துச்சுனாக்கா அந்த அதர் ஃபேக்டர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எம்மோட வேல்யூ 2 இருந்துச்சுனாக்கா அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர் இஸ் கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம்பிள் 7.23 யூசிங் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. So prove that the determinant equal to x minus 1 the whole square into x plus 9 நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதை யூசிங் ஃபேக்டர் மெத்தட். அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வர வைக்கணும் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிட்டர்மெண்ட் எடுத்துகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 ஆக்க முடியுமோ நம்ம பண்ண வேண்டியதான். அப்போ இது வெரி ஈஸி. இதில் என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டான் பாருங்க. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. என்ன வர வைக்கணும் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 வந்து என்ன பண்ணணும் இதுக்கு ஃபேக்டர் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அது 0க்கு ஈக்குவல் பண்ணினாக்கா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுனா வரும் 1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுங்கள். இந்த டிட்டர்மெண்ட்டில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ 1 அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணும்போது நான் என்ன 2 3 5 2 3 5 2 3 5 வந்துடும். அப்போ அந்த டிட்டர்மெண்ட் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுனாக்கா ஐடென்டிக்கலாக பாருங்க 3 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ 0 ஆகிடும். அட் ஏ டைமில் 3 ரோஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்களோ அது வந்து ஸ்கொயர் பண்ணிடணும் ஃபேக்டர். சப்போஸ் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏதாவது 2 ரோஸ் இல்லை ஏதாவது 2 காலம் மட்டும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுனாக்கா 0 போட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர் ரைட் பண்ணலாம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அட் ஏ டைமில் 3 ரோஸுமே ஐடென்டிக்கலாக இருக்குது பாருங்கள். 3 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது. அதேமாதிரி 3 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஆகும். ஓகேவா. இதுக்கு ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா. ஸோ சின்ஸ் 3 ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டருக்கு எக்ஸ் ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 0 இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 அந்த டிட்டர்மெண்ட்டில் அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஓகேவா. இப்போ போட்டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 9 இன் டிட்டர்மெண்ட். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ மைனஸ் 9 போட்டிங்கனாக்கா இது வரும். சிம்பிளை பண்ணிங்கனாக்கா டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு -8 3 5 2 -7 5 2 3 -5 வந்துடும். ஸோ அப்போ இதை
ஜீரோ ஆகணும். இது டேரெக்டாக ஜீரோ ஆகல. அப்போ என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணணும். ரோஸ் காலம்ஸை ரெடியூஸ் பண்ணி ஜீரோ ஆகணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. C1 + C2 + C3 அப்ளை பண்ணி ஆட் பண்ணி C1ல ரைட் பண்ணுறீங்க. C1 C2 C3. C1 இதை C1 C2 C3 அப்படியே ஆட் பண்ணி C1ல ரைட் பண்ணுறீங்க. அப்போ ஆட் பண்ணாக்கா என்ன ஜீரோ ஆகிடும். C1 ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா, இதுமாதிரி பண்ணுறீங்க. இப்போ சிம்பிளை பண்ணும்போது பாருங்கள் C1 ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. ஓகேங்களா, C1 ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஜீரோ. அதாவது எனி ரோ ஃபுல்லாக இல்லை எனி காலம் ஃபுல்லாக ஜீரோ இருந்துச்சுன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஜீரோ தான். எக்ஸ் மணக்கு ஜீரோ தான் வரும். அதனால் ஜீரோ போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன சப்ஷன் பண்ணீங்க, x = -9. அப்போ x + 9 இஸ் ஏ ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ அது டிட்டர்மெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ எதனால் ஜீரோ ஆயிடுச்சு, x = -9. அப்போ x + 9 இஸ் ஏ ஃபேக்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க, தி ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டரிஸ் அது x - 1 ஹோல் ஸ்கொயர் ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட் x + 9 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். அதுக்கு தான் இந்த எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அந்த எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஃபேக்டர் இப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர், x - 1 ஹோல் ஸ்கொயர் அண்டு x + 9 இந்த ரெண்டு ஃபேக்டருடைய டிகிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரோட டிகிரி பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, டிகிரி எப்படி எடுக்க தெரியுங்களா, இந்த ஒரு டேமுடைய பவர் எடுத்துக்கணும். இந்த இதோட பவர் 2, இதோட பவர் 2 1. இப்போ ஆட் ரெண்டு மல்டிப்ளை எடுத்தாலும் ஆட் பண்ணிங்கனாக்கா 3 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதை கண்டுபிடிச்ச நீங்கள் ஃபேக்டருடைய டிகிரி என்னன்னாக்கா 3. ஓகேங்களா, இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு டிகிரி கண்டுபிடிக்கணும். அது என்னன்னாக்கா, இந்த கொஸ்டினில் டிட்டர்மெண்ட் இருக்குல்ல, கொஸ்டின் கொடுத்தா டிட்டர்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிட்டர்மெண்ட்டில் லீடிங் டைனியல் எலிமெண்ட்டோடைய என்ன பண்ணணும், லீடிங் டைனியல் எலிமெண்ட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனியல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, 2 டிகிரி கண்டுபிடிக்கணும். ஒரு டிகிரி வந்து நீ கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டரோடைய டிகிரி எடுத்துக்கணும். அனதர் டிகிரி வந்து இந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த டயனலில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து அதனோட டிகிரி எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ தி டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனல் எலமெண்ட்ஸ் x + 1 × x + 2 × x + 4. அப்போ இதோட டிகிரி பார்த்தா 3 வந்துடும். இந்த ரெண்டு டிகிரி என்ன பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அப்போ m = 3 - 3 = 0 வந்துச்சு. இப்போ m வேல்யூ 0 வந்தால் என்னது, அதர் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் கீ. ஓகேவா, ஸோ தி அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி எ கான்ஸ்டன்ட் கீ. ஓகேங்களா, இப்போ அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடித்துனாக்கா, கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்ததோ கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. ஈக்குவல் k இன்ட்டு நீங்கள் என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க, ஃபஸ்ட்டு x - 1 ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் x + 9 அதே ரைட் பண்ணோம். இது கூட கேவ் மட்டும் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வேல்யூ நாமளே அப்ளை பண்ணணும். ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு எக்ஸோட வேல்யூ நாமளே அப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேட்டிங் x³ டேர்ம் ஆன் போத் சைட்ஸ் அப்படி பண்ணலாம். இல்லைனாக்கா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எக்ஸ் பண்ணுறீங்க டிட்டர்மெண்ட்டை, ரைட் ஹேண்ட் சைடையும் எக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் x³ டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா கேவோட வேல்யூ 1 வரும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவேட்டிங் x³ டேர்ம் ஆன் போத் சைட்ஸ் we get k = 1. ஸோ அப்போ டெல்டா ஈக்குவல் டு இங்கே இந்த இடத்துல கே இடத்துல 1 போட்டிங்கனாக்கா 1 × x - 1 ஹோல் ஸ்கொயர் × x + 9. தட்ஸ் ஆல். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.24 ப்ரூவ் தட் த டிட்டர்மெண்ட் 1 1 1 x² y² z² x³ y³ z³ equal to x - y into x y minus z into z minus x into xy plus yz plus zx into நான் ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா, அடுத்த அதே மாடல் தான். இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிட்டர்மெண்ட் அப்படியே எடுத்துக்குவோம். லெட் டெல்டா ஈக்குவல் எடுத்துட்டு இது நம்ம வரைக்கணும். அப்போ 1 by 1 நம்ம டிட்டர்மெண்ட்டில் அப்ளை பண்ணணும். x - 1 = 0னா அப்போ x = y இதில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். அப்போ x - yன்றது ஃபேக்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் y - z = 0னா அப்போ y = z சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் எங்கெல்லாம் y இருக்குதோ z சப்ஸ்டிட் பண்ணினாக்கா இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். அப்போ y - z இஸ் ஃபேக்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் z - x = 0 போட்டு z = x என்று சப்ஸ்டிட் பண்ணினாக்கா இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். அப்போ z - x வந்து இது ஃபேக்டர் ஆகிடும். ஓகேவா, இப்போ 3 ஃபேக்டர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணதால இந்த 3 ஃபேக்டரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நெக்ஸ்ட் இது எப்படின்னாக்கா xy + yz + z எடுத்துனாக்கா இதான் அதர் ஃபேக்டருக்குல சிமெட்ரிக் ஃபேக்டர், அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர். அது எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா எம்மோட வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெட் டெல்டா ஈக்குவல் டு இந்த டிட்டர்மெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. புட்டு x = y இன் டிட்டர்மெண்ட்டில் செக்ஷன் பண்ணுங்க. x = y எங்கெல்லாம் x இருக்குதோ y போட்டிங்கனாக்கா இந்த டிட்டர்மெண்ட் பாருங்க எப்படி அது எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கே y போடுறீங்க. y போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஆகிடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா R1ம் R2ம் ஐடென்டிக்கல் ஆகிடுச்சு. அப்போ R1 R2 ஐடென்டிக்கல் ஆகிடுச்சுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. அப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க, x = y. அப்போ x - y இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் புட்டு y = z சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் y இருக்குதோ z சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அதுமாதிரி எங்கெல்லாம் z இருக்கோ x சப்ஸ்டிட் பண்ணும்போது அது டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். ஓகேங்களா, புட்டு y = z சப்ஸ்டிட் பண்ணினாக்கா y = z இங்கே சப்ஸ்டிட் பண்ணினாக்கா R2 R3 ஐடென்டிக்கல் ஆகிடும். அப்போ டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். அப்போ y - z = ஃபேக்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் z = x சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. z = x இங்கே சப்ஸ்டிட் பண்ணினாக்கா
இங்கே எக்ஸ் ஸ்கொயரு இங்கே எக்ஸ் கியூப் ஆகிடும். அப்போ R1 R3 ஐடென்டிக்கல் ஆகிடும். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் 0 ஆகிடும். அப்போ Z மைனஸ் எக்ஸ் இஸ் ஃபேக்டர் ஆகிடும். ஓகேங்களா, அது சிம்பிள் ரைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டிட்டர்மினன்ட் 0 ஆகிடும். ஹென்ஸ் y மைனஸ் Z அண்ட் Z மைனஸ் எக்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட். அப்போ 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா, நம்ம கண்டுபிடிச்ச 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது லாஸ்ட் ஃபேக்டர். அப்போ அது எப்படின்னாக்கா அந்த எம்மோட வேல்யூ வச்சு தான். இப்போ எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடினாக்கா, நீங்கள் இப்போ 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் Z மைனஸ் எக்ஸ், அந்த 3 ஃபேக்டரையும் ப்ரொடக்ட் பண்ணி அதோட டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ ப்ரொடக்ட் பண்ணினாக்கா என்ன வருது பாருங்க, தி டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் Z மைனஸ் எக்ஸ் இஸ் 3 வந்துடும். ஸோ எப்படி 3நாக்கா 3மே மல்டிப்ளை இருக்குது, இதோட பவர் 1 இதோட பவர் 1 இதோட பவர், அப்போ ஆட் பண்ணால் 3 வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு டிகிரி கண்டுபிடிக்கணும். அந்த டிகிரி எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா, கொஸ்டினில் லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ் இதான் லீடிங் டைனிங் எலமெண்ட் சொல்லுவாங்க. 1 ஒய் ஸ்கொயர் இசட் கியூப், இந்த லீடிங் டைனிங் எலமெண்ட் எடுத்து ப்ரொடக்ட் பண்ணி அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப், அப்போ அதோட டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 5. ஓகேங்களா, அந்த டிகிரியோட வேல்யூனா 5 வந்துடும். டிஃபரன்ஸ் பண்ணும், பெரிய டிகிரிலேருந்து சின்ன டிகிரி மைனஸ் பண்ணால் அப்போ 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. அப்போ எம்மோட வேல்யூ 2 வந்துச்சு. அப்போ எம்மோட வேல்யூ 2 வந்தாக்கா தி அதர் சிமெட்ரி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கும். இதில் வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிடுறானாக்கா எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குது, அதனால எக்ஸ் ஒய் இசட்ல நம்ம எழுதணும். இப்போ அதர் ஃபேக்டர் இஸ் சிமெட்ரி ஃபேக்டர் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஓகேவா, இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது முன்னாடி சம்மில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சேன், கே மட்டும். ஆனால் இதில் 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, கே அண்ட் எல். அப்போ என்ன பண்ணாக்கா 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், எல்லையும் கேவிலையும் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணி கேவோட வேல்யூ எல்லோட கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் Z மைனஸ் எக்ஸ், நெக்ஸ்ட் இது அதர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி கே இன்ட்டு அதையும் ரைட் பண்ணிடணும். ஓகே, ரைட் பண்ணிவிட்டு இப்போ கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும், 2 டைம்ஸ் 2 தடவை அப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ டு ஃபைண்ட் கே அண்ட் எல் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 1 இசட் ஈக்குவல் டு, இது நாமளே தான் அப்ளை பண்ணணும். போத் ஆர் 2 சைடு எக்ஸுக்கு 0 போகிறீங்க, ஒய்க்கு 1 போகிறீங்க, இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி வந்துடும் 1 0 0 1 1 1 1 4 8 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கும் ஒய்க்கு இசட்டுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 0 மைனஸ் 1 1 மைனஸ் 2 2 மைனஸ் 0 வந்துடும். இன்ட்டு கே இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ் பண்ணினாக்கா 1 இன்ட்டு 8 மைனஸ் 4 மைனஸ் 0 ப்ளஸ் 0 ஆகிடும். ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 0 மைனஸ் 1 1 மைனஸ் 2 2 மைனஸ் 0 கே இன்ட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணினாக்கா 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஆகிடும் ப்ளஸ் எல் இன்ட்டு 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் 0 ஆகிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிம்பிள் பண்ணினாக்கா 4 வந்துடும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 இந்த ப்ராக்கெட் வந்து. ஓகேங்களா, இப்போ 4 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 இன்ட்டு 5k ப்ளஸ் 2l வந்துடும். இந்த 2 ஆன்சர் மல்டிப்ளை பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். இப்போ 5k ப்ளஸ் 2l ஈக்குவல் 2 வந்துடும். ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஒரு டைம்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு. அகைன் என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அகைன் புட் எக்ஸ் ஈக்குவல் 0 ஒய் ஈக்குவல் டு 1 இசட் ஈக்குவல் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, 2 சைடும் போத் ஆர் 2 சைட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 சைடு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வரும். இது சிம்பிள் பண்ணினாக்கா டிட்டர்மினன்ட் 1 0 0 1 1 1 1 1 மைனஸ் 1 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் 0 மைனஸ் 1 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 0 இன்ட்டு கே இன்ட்டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எல் இன்ட்டு 0 மைனஸ் 1 ப்ளஸ் 0 ஆகிடும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ் பண்ணினாக்கா 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 0 ப்ளஸ் 0 ஆகிடும். ஈக்குவல் டு -1 இன்ட்டு 2 இன்ட்டு -1 இன்ட்டு கே இன்ட்டு 2 ப்ளஸ் எல் இன்ட்டு -1 வந்துடும். ஓகேவா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 இன்ட்டு 2k மைனஸ் எல்னு வந்துடும். ஸோ அப்போ -2 ஈக்குவல் டு 4k மைனஸ் 2l வந்துடும். இப்போ 4k மைனஸ் 2l ஈக்குவல் டு -2 ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினாக்கா கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ வந்துடும். சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சைன் அப்படியே ரைட் பண்ணிட்டு எல் கேன்சல் பண்ணலாம், ஆட் பண்ணாலே. அப்போ ஆட் பண்ணாலே எல் கேன்சல் ஆகிடும். அப்போ 9k ஈக்குவல் டு 0, அப்போ k ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேங்களா, இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ கண்டுபிடினாக்கா கேவோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன், k ஈக்குவல் 0 இன் நம்பர் 2. செகண்ட் ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 0 மைனஸ் 2l ஈக்குவல் -2 மைனஸ் 2l ஈக்குவல் டு -2. அப்போ எல் ஈக்குவல் டு 1. அப்போ கே வேல்யூ எல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க, எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் கே எங்கே எல் இருக்கா அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ. இப்போ கே வேல்யூ 0ன்றதால அந்த டேர்ம் 0 ஆகிடும். எல் வேல்யூ 1ன்றதால எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ்னு இருக்கும். ஸோ டெல்டா டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் எக்ஸ். தட்ஸ் ஆல்.
Next example 7.25, prove that determinant of A equal to determinant of Q plus R the whole square, Q square, R square, P square, R plus P the whole square, R square, P square, Q square, P plus Q the whole square equal to 2PQR into P plus Q plus R the whole cube. ஓகேவா, இது அதே மாதிரி தான். ஸோ இதில் பாருங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க ஒன் பண்ண. அப்போ பிக்யூஆர் இருக்குது, அப்புறம் P plus Q plus R whole cube இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் முன்னாடி சம்பள் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சு. அது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0 பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்னு இருக்குது. அப்போ என்ன பண்ண, P ஈக்குவல் 0 பண்ணணும், Q ஈக்குவல் 0 பண்ணணும், R ஈக்குவல் 0 பண்ணணும். அப்படி போட்டு இந்த டிட்டர்மினன்ட் 0 ஆயிடுச்சுனாக்கா பிக்யூஆர்ன்றது ஃபேக்டர் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா இது அதர் சிமெட்ரி ஃபேக்டர் எம்மோட வேல்யூ வச்சு தான் இது வரும். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போட்டு P ஈக்குவல் 0 போடுறீங்க. டிட்டர்மெண்ட்டில் எங்கெல்லாம் P இருக்குது 0 போட்டிங்கனாக்கா இந்த டிட்டர்மெண்ட்டு இந்த மாதிரி மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு Q ஸ்கொயர் காமன் வேல்யூ எடுத்துறீங்க. P ஈக்குவல் 0 போட்ட பிறகு இந்த டிட்டர்மெண்ட் மாறிடும். இதில் C2ல் ஆர் ஸ்கொயர் காமன் வேல்யூ எடுக்கிறீங்க, C3ல் Q கியூபை காமன் வேல்யூ எடுத்துறீங்க. ஓகேங்களா, 0 அப்ளை பண்ணிட்டு சிம்பிள் பண்ணிட்டு C2ல் ஆர் ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துறீங்க, C3ல் Q ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துனாக்கா இங்கே என்ன ஆகிடும் பாருங்க, C2வும் C3 எப்படி என்ன ஆகிடுனாக்கா 011 011 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ C2வும் C3யும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ இந்த டிட்டர்மெண்ட் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ P இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட். ஓகேவா, டெல்டா அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் B. ஓகே, நெக்ஸ்ட் Q ஈக்குவல் 0 போகிறீங்க, R ஈக்குவல் 0 போட்டாலும் அந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். ஸோ அப்போ அதனால் Q அண்ட் R ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஆஃப் B. ஓகேங்களா, இப்போ பிக்யூஆர்ன்றது நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சோமா, பிக்யூஆர்ன்றது அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, 3 ஃபேக்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இன்னொரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். P plus Q plus R equal to 0 எடுத்துட்டு இதில் நம்ம டெரிவ் பண்ணிடுறோம். P plus Q plus R equal to 0 எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் நேம் பாருங்களேன், Q plus R, R plus P, P plus Qன்னு இருக்குது. அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் இருந்துனாக்கா அந்த P plus Q plus Rலேருந்து டெரிவ் பண்ணிடுறோம். அப்போ P plus Q plus R equal 0னாக்கா இதுலேருந்து Q plus R வேணுனாக்கா அந்த P ஆன்சர் மைனஸ் P ஆகிடும். அதுமாதிரி இதில் இருந்து P plus R வேணுனாக்கா அந்த Q ஆன்சர் பண்ணாக்கா மைனஸ் Q ஆகிடும். நெக்ஸ்ட்டு P plus Q வேணுனாக்கா அந்த R ஆன்சர் மைனஸ் R ஆகிடும். ஓகேங்களா, இந்த மூணுத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இதில் இந்த Q plus R, R plus P, P plus Q இருக்குல்ல அதுக்கு. இப்போ P plus Q plus Rக்கு மைனஸ் P செஷன் பண்ணுறீங்க, P plus Rக்கு மைனஸ் Q, P plus Qக்கு மைனஸ் R செஷன் பண்ணிடுறீங்க. ஓகேவா, செஷன் பண்ணுறீங்க. இப்போ ஸ்கொயருக்கு தலை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணாக்கா அந்த மைனஸ் டைம் வந்து ப்ளஸ் டைம் ஆகிடும். அப்போ இந்த டிட்டர்மெண்ட் என்ன ஆகிடுனாக்கா P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர், P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர், P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர். அப்போ இதில் 3 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது அட் ஏ டைமில். என்ன ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்தோம், 3 rows ஐடிங்களாக இருந்துச்சு அட் ஏ டைமில். அப்போ என்ன ஃபேக்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அது வந்து ஸ்கொயர் பண்ணி அதே தான் இங்கேயும் 3 காலம் ஐடிங்களாக இருக்கிறதால நீ எதனால் ஐடிங்களாக இருந்துச்சுன்னா P plus Q plus R ஈக்குவல் 0 போடுறதில்ல. அப்போ P plus Q plus R the whole square is a factor of the determinant of E. ஓகேங்களா, ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா 2 times of PQR into P plus Q plus R the whole cubeன்னு வரணும். இப்போ PQR வந்துடுச்சு, P plus Q plus R ஹோல் ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ என்ன மிஸ் ஆகுதுனாக்கா 2 மிஸ் ஆகுது, அப்புறம் 1 times P plus Q plus R மிஸ் ஆகுது. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிகிரி கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க ஃபேக்டர், PQR கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் P plus Q plus R the whole square கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா, இதுக்கு இந்த கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு பவர் 2 இருக்குது, இதுக்கு பவர் 1, Pக்கு பவர் 1, Qக்கு பவர் 1, R பவர் 1. அப்போ ஆட் பண்ணி டோட்டலாக டிகிரி பண்ணால் 5. நீ கண்டுபிடிச்ச ஃபேக்டருக்கு டிகிரி 5. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் லீடிங் டைனி எலமெண்ட்ஸ். இப்போ லீடிங் டைனி எலமெண்ட்ஸ்னாக்கா இதான் Q plus R whole square, R plus P the whole square, P plus Q whole square. அப்போ இந்த டேர்ம்ஸ் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ தி ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனி எலமெண்ட். ஸோ அதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 6 வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த 2 டிகிரி மைனஸ் பண்ணணும். M ஈக்குவல் 6 - 5. அப்போ M ஈக்குவல் வேல்யூ என்ன வருதுன்னா 1 வருது. எம்மோட வேல்யூ 1 வந்தாக்கா தி அதர் சிமெட்ரி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா K into A plus B plus C. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து வேரியபிள் என்ன இருக்குன்னா கொஸ்டினில் PQRன்னு இருக்குது, அதனால K into P plus Q plus Rன்னு எடுத்துரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்களோ அதை ரைட் பண்ணிட்டீங்க. PQR, P plus Q plus R ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதர் சிமெட்ரி ஃபேக்டர் K into P plus Q plus R. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P plus Q plus R ஹோல் ஸ்கொயர், இங்கே P plus Q plus R மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா P plus Q plus R ஹோல் கியூப் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ரீரைட் பண்ணும்போது K into P plus Q plus R into P plus Q plus R ஹோல் கியூப். இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சினாக்கா முடிஞ்சிடும். கேவோட வேல்யூ 2 வரணும். அதுக்கு PQRக்கு நம்ம வேல்யூ செஷன் பண்ணணும். இப்போ Pக்கு 1, Qக்கு 1, Rக்கு 1 செஷன் பண்ணும்போது
ரெண்டு சைடும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க பிக்யூஆர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க இந்த டிட்டர்மெண்ட் என்ன மாதிரினா 411 141 114 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கே இன்ட்டு என்ன வரும்னாக்கா 3 கியூப்னு வந்துடும் பிக்யூஆருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண. ஸோ இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணினாக்கா டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணுறீங்க எக்ஸ் பண்ணினாக்கா 4 இன்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் 4 எந்த பிளேஸில் இருக்குது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் மட்டும் க்ளீன் பண்ணிட்டீங்கனாக்கா 4114 வந்துடும். அதுமாரி எக்ஸ் பண்ணிடுங்க ரைட் ஹேண்ட் சைடில் 27Kன்னு வந்துடும். ஓகேங்களா, அது சிம்பிளை பண்ணு. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு ஆன்சர் இப்படி வரும். நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணினாக்கா 4 into 15 minus 1 into 3 plus 1 into minus 3 equal 27Kன்னு வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ண 60 minus 3 equal 27. ஸோ சப்ளை பண்ண 54 equal 27Kன்னு வந்துடும். இப்போ K equal to 54 by 27 K equal 2 வந்துடும். இப்போ K ஓட 2 அதெல்லாம் சப்ஷன் பண்ணுறீங்க K இருக்கிற இடத்துல சப்ஷன் பண்ணினாக்கா ஸோ 2PQR into P plus Q plus R whole cube hence root, that's all. Next example 7.26 in a triangle ABC if the determinant equal 0 prove that determinant of triangle ABC is an isosceles triangle proof on. ஓகேங்களா, ஸோ by putting sin A equal to sin B sin B சப்ஷன் sin A இருக்கிற இடத்துல sin B சப்ஷன் பண்ணுறீங்க அந்த டிட்டர்மெண்ட் எங்கெல்லாம் sin A இருக்கா அங்கே sin B சப்ஷன் பண்ணினாக்கா இந்தமாரி வந்து டிட்டர்மெண்ட் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் இதில் C1 adding to C2 இப்போ sin A இருக்கிற இடத்துல sin B சப்ஷன் பண்ணுறீங்க. சப்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா டிட்டர்மெண்ட்டில் C1 C2 ஆடிங்லாம் இருக்குது. ஸோ அதனால் 0 ஆச்சு டிட்டர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ சிமிலர்லி பை புட்டிங் sin B equal to sin C சப்ஷன் பண்ணுறீங்க sin C equal to sin A சப்ஷன் பண்ணும்போது the given equation is satisfied ஆகுது. ஸோ அதனால் thus we have A equal to B or B equal to C or C equal to A. ஸோ அதனால் in all cases at least 2 angles are equal இருக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2 angles வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும். அப்போ 2 angles சேமாக இருந்தாலே அது என்னது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான். Thus the triangle is isosceles. That's all. Next exercise 7.3 question number 1. Show that the determinant XAA AXA AAX equal to x minus A the whole square into x plus 2e. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அதே மாடல் தான் அதில் சம் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம் போட்டோமா x minus 1 the whole square into x plus 9 அதே மாடல் தான் சம்மு. அப்போ இதை ஷோ பண்ணலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் x minus A whole square equal 0 போட்டு x equal to A சப்ஷன் பண்ணிங்க. x equal to Aவை இந்த டிட்டர்மெண்ட்டில் செக்ஷன் பண்ணி போட்டு x equal to A இன் டிட்டர்மெண்ட் எங்கெல்லாம் x இருக்குது A செக்ஷன் பண்ணினாக்கா இந்த டிட்டர்மெண்ட் ஃபுல்லாகவே A ஆகிடும். அப்போ அட் ஏ டைமில் 3 rows ஆர் 3 காலம்ஸ் ஐடென்டிலாம் இருந்துச்சுனாக்கா என்ன அது நீங்கள் என்ன செக்ஷன் பண்ணால் அதை ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா, அந்த ஃபேக்டர். அப்போ சின்ஸ் ஆல் தி 3 rows ஆர் ஐடென்டிக்கல் அப்போ x minus A the whole square is a factor of the determinant. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா x plus 2Aன்னு இருக்குது. அப்போ x equal to minus 2A. அப்போ எங்கெங்கெல்லாம் x இருக்குதோ minus 2A செக்ஷன் பண்ணுறீங்க. அந்த டிட்டர்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் x இருக்குதோ minus 2A செக்ஷன் பண்ணிடுறீங்க. செக்ஷன் பண்ணிவிட்டு 0 ஆகுது. அப்போ என்ன பண்ணாத ரெடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க. C1 plus C2 plus C3 ஆட் பண்ணி C1ல ரைட் பண்ணீங்க. C1 plus C2 plus C3. ஓகேவா, C1 C2 C3 ஆட் பண்ணி C1ல ரைட் பண்ணும்போது என்ன ஆகிடும் C1 ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணும்போது minus 2A plus AA A minus 2A plus A plus A plus minus 2A வந்துடும். C2 C3 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இப்போ C1 ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக இல்லை ஒரு காலம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் x plus 2A is a factor of the determinant. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் x minus A whole square x plus 2A is a factor of the determinant and is டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ்னாக்கா x into x into x அப்போ x கியூப்னு வரும். அப்போ அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். ஸோ நீ கண்டுபிடிச்ச ஃபேக்டரோட டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற அந்த டிட்டர்மெண்ட்டில் இருக்கிற லீடிங் டைனிங் எலமெண்ட் இருக்குல்ல இந்த லீடிங் டைனிங் எலமெண்ட் எடுத்து என்ன பண்ணணும் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருது. இந்த 2 டிகிரி மைனஸ் பண்ணினாக்கா எம்மோட வேல்யூ. அப்போ m equal to 3 minus 3 equal 0 வருது. எம்மோட வேல்யூ 0 வந்தாக்கா தி அதர் ஃபேக்டர் அது சிமெட்ரிக் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் K. ஓகேங்களா, ஸோ அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. நீ கண்டுபிடிச்ச ஃபேக்டர் ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணி K இன்ட்டு x minus A whole square இன்ட்டு x plus 2e. அப்போ கேவோட கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணலாம். இல்லைனாக்கா ரெண்டு சைடு ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப். ஓகேங்களா, இப்போ கேவோட வேல்யூ 1 வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 1 போட்டினாக்கா x minus A whole square இன்ட்டு x plus 2a வந்துடும். ஹென்ஸ் ஷோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.3ல கொஸ்டின் நம்பர் 2 ஷோ தட் த டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 8 ABC நம்ம ஷோ பண்ணணும். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கோம்.
எடுத்துகிட்டு என்ன பண்ண 8 ஏபிசின்னு வர வைக்கணும் ஓகேவா. இப்போ ஏ ஈக்குவல் 0 போடுறீங்க அந்த டிட்டர்மெண்ட்டில். ஏ ஈக்குவல் 0 போட்டிங்கனாக்கா டிட்டர்மெண்ட் இதுமாதிரி மாறிவிடும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் C2ல் சியை காமனை வெளியிடுறீங்க ஓகேங்களா. C3ல் பிஏ காமனை வெளியெடுத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு C2வும் C3 எப்படின்னாக்கா ஐடென்டிக்கல் ஆகிடும். அப்போ ஐடென்டிக்கல் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஏ அதே மாதிரி சிமிலர்லி பி ஈக்குவல் 0 சி ஈக்குவல் 0 போடுறீங்க அந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். ஹென்ஸ் பி அண்ட் சி ஆர் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஓகேங்களா. அப்போ ஏபிசின்றது அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசி எடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ ஏபிசி மல்டிப்ளை பண்ணினாக்கா அது டிகிரி வேணால் 3 வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ் எடுத்து அதை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். இப்போ லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ் எடுத்து ப்ரொவைட் பண்ணினாக்கா பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ அதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா 3. இந்த 2 டிகிரி மைனஸ் பண்ணினாக்கா எம்மோட வேல்யூ வரும். அப்போ எம் ஈக்குவல் 3 - 3 ஈக்குவல் 0. எம்மோட வேல்யூ 0 வந்துச்சுனாக்கா தி அதர் சிமெட்ரி ஃபேக்டர் இஸ் கான்ஸ்டன்ட் கே ஓகேங்களா. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மெண்ட் எழுதுறீங்க ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏபிசின்னு போட்டுக்கிறீங்க ஓகேவா. ஸோ கே வேல்யூ கண்டுபிடினாக்க ஏபிசிக்கு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். ஏவுக்கு 1 பிக்கு 1 சிக்கு 1 பாத்தா 2 சைடு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணாக்கா அது டிட்டர்மெண்ட் வந்து எப்படி மாறுது பாருங்க. 2 0 0 0 2 0 0 0 2 ஈக்குவல் டு கேன்னு வந்துடும். அப்போ இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணினாக்கா கேவோட வேல்யூ 8ன்னு வந்துடும். கேவோட வேல்யூ எடுத்து போயிட்டு அங்கே செக்ஷன் பண்ணினாக்கா 8 ஏபிசின்னு வந்துடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.3 கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் யூசிங் ஃபேக்டர் மெத்தட் டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 0 ஓகேவா. இதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபேக்டரோ கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதில் கொடுக்கல பாரு. சால்வ் யூசிங் ஃபேக்டர் மெத்தட் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி அப்போ நாமளே தான் என்ன பண்ணோம், அசியூம் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், ஏக்கு வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆக்கி என்ன எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஓகேவா. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது 0 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த டிட்டர்மெண்ட் இந்த மாதிரி மாறிடுச்சு ஏபிசி ஏபிசி ஏபிசி. அப்போ 3 ரோஸ் ஐடென்டிட்டிலாம் இருக்குது அட் ஏ டைமில். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0 எடுத்துக்கிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0 எடுத்துகிட்டு அதுலேருந்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிட்டர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்த டிட்டர்மெண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணினாக்கா இந்த டிட்டர்மெண்ட் என்ன மாறுதுனாக்கா ப்ளஸ் டே மைனஸ் கேன்சல் பண்ணிட்ட பிறகு இந்த டிட்டர்மெண்ட் வந்து மைனஸ் பி மைனஸ் சி ஏஏ பி மைனஸ் சி மைனஸ் ஏ பி சிசி மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது இன்னும் 0 ஆகணுனாக்கா இதை ரெடியூஸ் பண்ண, அதாவது இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க C1 + C2 + C3 ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா. ட்ரை பண்ணும்போது இந்த C1 ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ இந்த டிட்டர்மெண்ட் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணதால் இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஓகேங்களா. ஓகே இப்போ கண்டுபிடிச்சாச்சு, ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிங்க, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஓகே இதை ப்ரொவைட் பண்ணி இதோட டிகிரி கண்டுபிடிங்க. அப்போ டிகிரி வந்து 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிகிரி கண்டுபிடிக்கணும். அதை லீடிங் டைனிங் எலமெண்ட் எடுத்து அதை ப்ரொவைட் பண்ணி அதை டிகிரி கண்டுபிடிக்கணும். இப்போ தி ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனிங் எலமெண்ட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா 3. இந்த 2 டிகிரி மைனஸ் பண்ணோம். அப்போ எம் ஈக்குவல் டு 3 - 3 ஈக்குவல் டு 0. எம்மோட வேல்யூ 0 வந்துச்சு. அப்போ அது அதர் ஃபேக்டர் இஸ் அதர் சிமெட்ரி ஃபேக்டர் இஸ் கான்ஸ்டன்ட் கே ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் கேவோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேட்டிங் தி எக்ஸ் கியூப் டேம் ஆன் போத் சைட்ஸ் ஈக்குவல் பண்ணினாக்கா கேவோட வேல்யூ 1 வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 7.3 கொஸ்டின் நம்பர் 4 ஷோ தட் த டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் சி. இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்துறீங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0 போட்டால் ஏ ஈக்குவல் டு பின்னு போகிறீங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0 போட்டு ஏ ஈக்குவல் டு பி சப்ஸ்டிட் பண்ணீங்க. அந்த டிட்டர்மெண்ட் எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அந்த இடத்துல பி போட்டிங்கனாக்கா இந்த டிட்டர்மெண்ட் என்ன மாறுது பாருங்க. அப்போ அதில் R1ம் R2 ஐடென்டிக்கலாக இருக்குது. R1ம் R2 ஐடென்டிக்கல். பி ப்ளஸ் சி இருக்குது, அங்கே சி ப்ளஸ் பி ரெண்டு ஒன்று தான். அப்போ R1 R2 ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. இப்போ இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க ஏ ஈக்குவல் டு பி. அப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஏ ஃபேக்டர். அதேமாதிரி சிமிலர்லி பி ஈக்குவல் டு சி சி ஈக்குவல் டு ஏ சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். ஸோ அதனால்
B minus C and C minus A are also factor of the determinant. ஓகேவா நெக்ஸ்ட் டிகிரி கண்டுபிடிக்கிறீங்க. நீ என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க? A minus B, B minus C, C minus Aன்றது அதுக்கு ஃபேக்டர் ஆகிடுச்சு. அதனால் அவர் டிகிரி பார்த்தினாக்கா ப்ராடக்ட் பண்ணினாக்கா என்ன வரும்? டிகிரினா வரும் 3 வந்துடுச்சு. ஓகேவா நெக்ஸ்ட் லீடிங் டைனல் எலமெண்ட்ஸ் எடுத்துருங்க. இப்போ லீடிங் டைனல் எலமெண்ட்ஸ்னாக்கா B plus C into B into C square மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணினாக்கா இதுக்கு டிகிரி பார்த்தினாக்கா 4 வரும். எப்படின்னாக்கா இந்த ப்ராக்கெட் டைம் பவர் வந்து 1, இந்த பிக்கு பவர் 1, சிக்கு பவர் 2 டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா 4. இப்போ டிகிரி வந்து 4. இந்த 2 டிகிரி மைனஸ் பண்ணோம். அப்போ m = 4 minus 3, m = 1. m = 1னாக்கா தி அதர் ஃபேக்டர் பார்த்தினாக்கா k into a plus b plus c. ஓகேவா ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் a minus b, b minus c, c minus a into k into a plus b plus c. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா abc வேல்யூ அப்ளை பண்ணணும். To find value of k, to take a equal to 0, b equal to 1, c equal to 2 அப்ளை பண்ணுறீங்க both are two side. ரெண்டு சைடு அப்ளை பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட் என்ன மாறுது? 3 2 1 0 1 2 0 1 4 ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் k into 3 to -1 -1 2ன்னு வந்துடும். எங்கெல்லாம் ஏபிசின்னு இருக்கோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணினாக்கா அது வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 6kன்னு வந்துடும். ஓகேவா ஸோ சிம்ப்ளை பண்ணாக்கா 6 = 6k, இப்போ k = 1 வந்துடும். இப்போ k = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு a plus b plus c into a minus b, b minus c, c minus a வந்துடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.3ல கொஸ்டின் நம்பர் 5 சால்வ் யூஸிங் ஃபேக்டர் மெத்தட். இது ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஈக்குவல் டு 0 போடுறோம். ஓகே வெரி சிம்பிள். இதில் இப்போ லேட்டு டிட்டர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ புட்டு x = 0 போகிறீங்க. எங்கெல்லாம் x 0 போட்டிங்கன்னா பாருங்களேன் அந்த டிட்டர்மெண்ட் ஃபுல்லாக இப்படி 4 4 ஆகிடும். அப்போ 3 rows ஃபுல்லாகவே என்னது ஐடென்டில் ஆயிடுச்சு. அப்போ என்ன செஷன் பண்ணீங்க? x = 0. அப்போ x² இஸ் a factor of the determinant. ஓகேவா நெக்ஸ்ட் x + 12 = 0 எடுத்து x = -12 அப்ளை பண்ணுறீங்க. எங்கெல்லாம் x இருக்குதோ -12 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ எங்கெல்லாம் x -12 போட்டு சிம்ப்ளை பண்ணினாக்கா அந்த டிட்டர்மெண்ட் என்ன மாறுது பாருங்கள்? 16 -8 -8 -8 16 -8 -8 -8 16 ஆயிடுச்சு. அப்போ இது என்ன 0 ஆகணும்னாக்கா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னாக்கா C1 C2 C3 ஆட் பண்ணி C1ல் ரைட் பண்ணுறீங்க. C1 + C2 + C3 ஆட் பண்ணி C1ல் ரைட் பண்ணுறீங்க. அப்போ C1 ஃபுல்லாக 0 ஆகிடும் ஆட் பண்ணினாக்கா. அப்போ C1 ஃபுல்லாக 0 ஆனால் டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆகிடும். நீங்கள் என்ன செஷன் பண்ணீங்க? x = -12. அப்போ x + 12 இஸ் a factor of the determinant. x + 12 இஸ் a factor of the determinant. ஓகேவா ஸோ இப்போ டிகிரி கண்டுபிடி. நீ என்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு டிகிரி கண்டுபிடிங்க. இந்த டிகிரி ஆஃப் த லீடிங் டைனல் எலிமெண்ட் இஸ் 3. ஸோ தட் த ஃபேக்டர் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் k. ஓகேங்களா ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. x = 1 அப்ளை பண்ணுங்க. போத் ஆர் டூ சைடு. எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன மாறுது பாருங்க. ஓகேவா இப்போ இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணினாக்கா வெறும் = 13k. அப்போ சிம்ப்ளை பண்ணினாக்கா 3 × -16 -5 × -10 + 5 × 10 = 13kன்னு வந்துடும். ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா நான் வந்துடும்னாக்கா -48 + 50 + 50 = 13kன்னு வந்துடும். இப்போ 52 = 13k, k = 52/2 13 வந்துடும். k = 4. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா 4 × x² x + 12. தட்ஸ் ஆல். Next exercise 7.3 question number 6 using factor method show that the determinant equal to x minus y, y minus z minus x. ஓகேவா வெரி ஈஸியான சம் இது. டிட்டர்மினன்ட் எடுத்துறீங்க. x minus y = 0 பண்ணி x = y சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. புட் ஸோ இதில் C1 C2 ஐடென்டிக்கல் ஆகிடும். C1 C2 ஐடென்டிக்கல் ஆகிடுச்சுனாக்கா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ x minus y இஸ் a factor of the determinant. ஓகேவா புட் அதேமாரி y minus z = 0 பண்ணாக்கா y = z சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. z = x சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அந்த டிட்டர்மினன்ட் 0 ஆகிடும். ஸோ அதனால் y minus z and z minus x ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஓகேங்களா இப்போ டிகிரி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அந்த கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டரோட டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு லீடிங் டைனல் எலமெண்ட்ஸ் எடுத்துறீங்க. லீடிங் டைனல் எலமெண்ட்ஸ்னாக்கா 1 y z². இப்போ 1 y z² மல்டிப்ளை பண்ணினாக்கா அதுக்கு டிகிரி வந்து 3 வந்துடும். அப்போ எம்மோட வேல்யூ வேணுனாக்கா டிகிரியை மைனஸ் பண்ணுறீங்க. 3 - 3 = 0. அப்போ எம்மோட இருந்துச்சுனாக்கா இது அதர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்ட் k. ஓகேங்களா இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க வேல்யூ. இப்போ கண்டுபிடிச்ச ஃபேக்டர்லாம் ரைட் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. x = 0, y = 1, z = 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ரெண்டு சைடும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிட்டர்மினன்ட் எக்ஸ் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா 2 = 2kன்னு வரும். அப்போ k = 1 வந்துடும். ஓகேங்களா ஸோ இது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு x minus y, y minus z, z minus xன்னு வந்துடும். தட்ஸ் ஆல்.